வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் படி ஷோ. இதில வந்து நம்ம வெப் டெவலப்மெண்ட் மற்றும் புரோகிராமிங் குறித்து பார்த்துட்டுருக்கிறோம். அந்த வகையில நம்ம லாஸ்ட்டா பூட்ஸ்ட்ராப் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப்ல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நாவ்பார் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே. நாவ்பார்னா ஒண்ணும் இல்லங்க. எல்லா வெப்சைட்லயும் இது பிரைமரியா இருக்க வேண்டியது. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நாவ்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹாரிசான்டல் நாவ்பார் அப்படிம்பாங்க. இதுதான் வெப்சைட்லயே முக்கியமான ஒரு இது. இது எப்படி கிரியேட் பண்றது அண்ட் இது எப்படி ரெஸ்பான்சிவா மாத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டியூட்டோரியல்ல எப்படி ஒரு பூட்ஸ்ட்ராப் நாவ்பார் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு என்னெல்லாம் சிஎஸ்எஸ் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல HTML மார்க்கை போட்டுக்கிடுங்க. nav அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு நம்ம HTML-ல. அந்த navங்கிற டேவை நான் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்க div கொடுத்தா navbar கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க div கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல 2 செக்ஷன் வைக்க போறேன். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 div பிரிச்சுக்கிட்டேன். ஸோ ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் நேவ்ல ஒரு இது கிளாஸ் கொடுக்க போகிறேன். navbar அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் அண்ட் வித்து நமக்காக அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக நம்ம navbar கிரியேட் பண்ணும்போது கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் navbar டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா navbar இன்வெர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல navbar டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிவ்ல navbar brand அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். navbar head அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஹெட்டர். ஓகே, என்ன ஹெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டருக்குள்ளே தான் நம்ம பிராண்ட் நேம் கொடுக்கலாம். இல்லைன்னா பிராண்டோட ஐக்கானோ ஏதோ ஒன்று கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆங்கர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக ஆங்கராக தான் இருக்கணும். டெமோ navbar கிளாஸ் navbar brand அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் navbar இருப்போம் நம்ம அஃபிஷியல் பூட்ஸ்ட்ராப்போட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து நம்ம navbar brand அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் மெனூஸ். இது வந்து அந்த வெப்சைட்டோட ஐக்கானோ இல்லை வந்து இதோட பேரோ இதில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து navbar brand அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிவ்வுக்குள்ள navbar ஹெட்டருக்குள்ள ஒரு ஆங்கர் டேக்ல அதுக்கு கிளாஸாக navbar brand அப்படின்னு சொல்லி கொடுத்து நமக்கு தேவையான இதை கொடுத்துக்கலாம். ரெண்டாவது இருக்கிற இதில் ஜஸ்ட் இன்னொரு இது கேட்குறேன். nav அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். வாட் இஸ் nav அப்படின்னா இதுதான் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இந்த கிளாஸும் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு navbar nav அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ள ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஆங்கருக்குள்ளே நமக்கு தேவையான nav ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4 nav ஐட்டம்ஸ் கொடுக்குறேன். அபவுட் அஸ், இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணதை ஜஸ்ட் ரெண்டர் பண்ணி பார்ப்போம்.
ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு அழகான நேபார் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண தப்பு என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு யூஎல்குள்ளே நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டிவ்வால் அதை சரவுண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். ஒரு சிம்பிளாக ஒரு நேபார் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல ஒரு நேபார் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒன்று நேபார் டிவால்ட், இன்னொன்று வந்து நேபார் இன்வெர்ஸ் அப்படின்னு சொன்னேன். இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிரே கலரில் ஒரு நேபார் கிரியேட் பண்ணும். இது வந்து பிளாக் கலரில் ஒரு நேபார் கிரியேட் பண்ணும். அவ்வளோதான். இதுதான் டிஃபரன்ஸ் இதுக்கும் இதுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதே நேபார் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. இது நீங்கள் ரைட் சைடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேபார் ரைட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட நேபார் ரைட் சைடில் போயிடும். சரி, நம்மளோட நேபார் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போயிடுச்சு. இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் வந்து சென்டராக ரேப் ஆகிருக்குது. உங்களுக்கே தெரியும். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சென்டராக ரேப் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட நேபாரில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட என்டையர் நேபாருக்குள்ள உங்கள் நேபார் ஹெட்டரையும் சேர்த்து ஒரு கண்டெய்னரில் ரேப் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் இதில் வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிடோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் சைட் நேபார் ஒரு அழகான நேபார் கிடச்சிருச்சு. அது மாதிரி இதில் இந்த நேபார் டிஃபால்ட்டில் இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நேபார் ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் இந்த நேபார் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸடாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துலனா இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இந்த பேஜ் எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அவ்வளோ கீழே போக 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 ஸ்க்ரோல் ஆக இந்த நேபார் அங்கேயே இருந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அதான் நேபார் ஃபிக்ஸட். இது 2 இடத்துல ஃபிக்ஸட் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் பாட்டம், இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் டாப் அப்படின்னு சொல்லியிருக்கு. டாப்னா டாப்பில் ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ நான் வந்து பாட்டமில் ஃபிக்ஸட் பண்ணி காட்டுறேன். அப்படின்னா பாட்டமில் ஸ்டிக்கியாக இருந்துக்கிட்டே நிற்கும். பார்த்தீங்கன்னா நம்மளோட நேபார் வந்து பாட்டத்தில் அப்படியே ஸ்டிக்கியாக இருந்துகிட்டு இருக்கு. இதை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வெயிட் அ மினிட். கீழே ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். சரி, பார்த்தீங்கன்னா நான் நிறைய டம்மி கண்டென்ட் அதனோட பேஜில் போட்டிருக்கேன். ஓகே, ஸ்க்ரோலிங் வருது. இப்போ நான் அதை பாட்டமில் இருக்கிறத முதல்ல எடுத்துருந்தேன். உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இந்த நேபார் ஃபிக்ஸ் எடுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நேபார் ஜென்ரலாக டாப்பில் இருக்குது. நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேஜுக்கு டவுனில் வந்துட்டு, ஆனால் என்னோட நேபார் இல்லை. இதுதான் நான் சொன்ன டிஃபரன்ஸ். இப்போ நம்ம நேபார் ஃபிக்ஸட் டாப் ஆர் பாட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா நேபார் அங்கே வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஃபிக்ஸட் டாப் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நேபார் இருக்குது. நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். என்னோட நேபார் இன்னும் ஸ்கேல்
அப்படியே எனக்கு விசிபிளாக இருக்குது. இன்னும் இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணி கடைசி வரை வந்துட்டேன். அதனால எனக்கு அந்த ஞாபகம் இருந்திருக்கு. இப்படி ஸ்டிக்கியாக இருக்க பாரு தான் ஞாபகம் ஃபிக்ஸட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்கள் ஃபார்ம் எலமெண்ட்ஸை வந்து ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எலமெண்ட்ஸை வந்து ரைட் சைடில் வச்சுருப்போம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் டேக் போட்டு அதுக்கு கிளாஸில் நேபார் ஃபார்ம் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபார்ம் கிரியேட் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு ஃபார்மாக ஆட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நேபார் ஃபார்மில் வந்து ஒரு சர்ச் பார் நான் கிரியேட் பண்ண போகிறேன். டிவ் கிளாஸ் இன்புட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சர்ச் ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் வந்து நம்ம இதில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பட்டன்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஆர் ஹேரிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு நேபார் வந்து கிரியேட் ஆகிருக்கு. பட்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இதுதான் நேபாரில் உங்களுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்பில் தலை பண்ணக்கூடிய கிளாஸ்கள்ஸ் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு நேபார் எப்படி ஃபிக்ஸடாக கிரியேட் பண்ணலாம். எத்தனை டைப் ஆஃப் நேபார் இருக்குது. 2 டைப். ஒன்று வந்து நேபார் டிஃபால்ட், இன்னொன்று நேபார் இன்பர்ஸ், அப்புறம் நேபார். அப்புறம் அந்த நேபாரில் இருக்கிற கண்டென்ட் எப்படி சென்டரில் கொண்டு வரதுக்குங்கிறதுக்கு கண்டெய்னர் இல்லைனா கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 2 உள்ள கண்டிப்பாக ஒரு கிளாஸ் டிவ் இருக்கணும். டிவ்வில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேபார் ஹெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுற நேபாரை வந்து நேபார் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு லெஃப்டாக ரைட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நேபார் லெஃப்ட் நேபார் ரைட் அப்படின்னு சொல்லி 2 கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அடுத்த டியூட்டோரியலில் இந்த நேபாரை எப்படி ரெஸ்பான்சிவாக மாற்றுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நேபார் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து ரெஸ்பான்சிவ் கிடையாது. ஸோ நம்ம டிஃபால்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி ரெஸ்பான்சிவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இதில் உங்களுக்கு எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னாலோ இல்லை ஏதோ எரர் வந்துச்சுனாலோ எங்களுக்கு கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க.